வேற ஏதாவது பேர் இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஷாலினின்னு வச்சிருக்காங்க, அம்முன்னு கூப்பிடுறாங்க, அப்புறம் ஜெயலட்சுமி, அப்புறம் பிரேமா. ரெட்டை ரோசா தான் எனக்கு சிம்பிள் வேணும். அந்த லீஃபோட அம்மாவது 2 லீஃப் இருக்கும், அது மேல 2 ரோசா பூ. அது 2 கலந்து வந்தாதான் அம்மா பொண்ணுன்றது ஒரு அடியாளம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. அம்மா யாருன்றதை நீங்க கிளைம் பண்ணிட்டீங்க, அப்பா யாருன்னு கிளைம் பண்ணிட்டீங்களா? அப்பா வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க தான் ஜெயலலிதா அவர்களுடைய பொண்ணு நாங்க ஏத்துக்க முடியும். அது கொஞ்ச நாள் பாருங்க, நாங்க டிஎன்ஏ 2026ல ரெட்டை இலைக்கு சொந்தக்காரவங்க நீங்க தான். ஆமா இருக்கலாம். அப்ப எடப்பாடியார் என்ன பண்ணுவாரு? சினிமா படம் மாதிரி இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே. எனக்கு அப்படியே நீங்க கேட்கும் போதெல்லாம் ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருக்கு. சித்தியை பார்க்க முயற்சி பண்ணீங்க. எந்த சித்தி? அப்ப பேர் புகழ் தான் முக்கியம். பேர் புகழுக்காக வந்து பெத்த மகளையும் மறைச்சிட்டாங்களா? இல்ல, அம்மா கிடையாது, அம்மாவோட அம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தான். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. உங்களுடைய பிறப்பே நீங்க அப்படிதான் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. ஆமா ஆமா, அதுதான் சொல்ல முடியும். நானு வேற என்ன சொல்ல முடியும்? தளபதி படம் பார்த்த மாதிரி இருக்கு. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடன் நேர்காணலில் இணைந்திருக்காங்க. தமிழ்நாட்டையே ஒரு கேள்விக்குறியாக பல்வேறு மக்களுடைய கேள்விகளுக்கு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பிரேமா என்கின்ற ஜெயலட்சுமி. அவங்க தான் கூட இணைஞ்சிருக்காங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவங்க யார் என்னன்றதை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். பிரேமா என்கின்ற ஜெயலட்சுமி உங்க பேர், வேற ஏதாவது பேர் இருக்கா உங்களுக்கு? எனக்கு வந்து நிறைய பேர் வச்சிருக்காங்க. என்னை வளர்த்தவங்க வந்து ஷாலினின்னு வச்சிருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் வீட்டுல வந்து அம்முன்னு கூப்பிடுறாங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் அம்முன்னு கூப்பிடுறாங்க, எங்க ஆபீஸ்ல எல்லாரும். அப்புறம் ஜெயலட்சுமி, அப்புறம் பிரேமா, இப்படி எல்லாம் கூப்பிடுறாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க கூப்பிடுறாங்க. டெல்லி சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு வந்தீங்க கேள்விப்பட்டோம். என்ன விஷயமா போயிட்டு வந்தீங்க? போயிட்டு வந்த விஷயம்லாம் எப்படி? போயிட்டு வந்த விஷயம்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. டெல்லி போன விஷயம் 2. 1, என்னோட கட்சி பதவி பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ஆல்ரெடி ரினிவலில் போயிட்டு இருந்துச்சு. அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்றதுக்காக போயிருந்தோம். நல்ல ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. இன்னும் என்னென்னா ரெட்டை ரோஸா தான் எனக்கு சிம்பிள் வேணும். அந்த லீஃபோட அம்மாவது 2 லீஃப் இருக்கும், அது மேலே 2 ரோசா பூ. அது 2 கலந்து வந்தால் தான் அம்மா பொண்ணுன்றது ஒரு அடியாளம். அதுக்காக எனக்கு அது வேணும் சொல்கிறதுக்காக போய் கிளைம் போயிருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் சொன்னாங்க, ஏன் நீங்கள் உங்கள் கட்சி இருக்கும்போது இப்படியெல்லாம் வரீங்க, நீங்கள் ரெட்டையிலேயே எடுக்கலாம் இல்லையா, இந்த மாதிரியெல்லாம் நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் அம்மா நேம் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் சில கொஷின்கள் எனக்கு. சரி ஓகே, அது கிடைச்சா அது, இல்லைன்னா நான் சொன்னது என்னோட சின்னமே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, ரெட்டை ரோசாவை கிளைம் பண்ணுறதுக்கே நீங்கள் பல போராட்டங்கள் இப்போ நடத்திக்கிட்டு டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்துருக்கீங்க. ஸோ அதை விட வந்து முக்கியமான ஒரு கிளைம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மகள். இந்த கிளைமை நீங்கள் எப்படிலாம் வந்து இந்த கிளைமுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க, இதை எப்படி நியாயப்படுத்த போகிறீங்க? இப்போ ஒரு தாய் வயிற்றுலேருந்து வரும்போது எந்த குழந்தையாச்சும் எவிடன்ஸ் எடுத்துகிட்டு வருமா? இல்லை தானே. ஆனால் ஒரு இவங்க தான் தாயின்னு சொல்லிட்டு ஒன்று நமக்கு நம்ம அப்பா சொல்லிக் கொடுக்கணும், இல்லை இவர் தான் அப்பான்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளுடைய அம்மா சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு அப்பா அம்மா யார் அப்படின்றத யார் சொல்லிக் கொடுத்தா? எனக்கு எங்கள் அப்பா அம்மா வளர்த்த அப்பா அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 20 வயசு 15 வயசில் வந்து சொன்னாங்க, நாங்கள் உங்கள் டேடி மம்மி கிடையாதுமா, நாங்கள் கார்டியன்ஸ் தான். உங்கள் அம்மா வந்து சிஎம் ஆயிருக்காங்க, பட் நான் நாட் மேரிடு. எந்த வயசுல உங்களுக்கு இது தெரிய வந்துச்சு? எனக்கு வந்து ஒரு 15 வயசுலயே இது. இப்போ உங்களுக்கு வயசு என்ன மேடம்? இப்போ எனக்கு 42 இயர்ஸ். 42 இயர்ஸ் இருக்கு. ஸோ 15 வயசுக்கு முன்னாடினா உங்களுக்கு இது 15 வயசுனா எந்த வருடத்தில் ஜெயலலிதா அவர்கள் அப்போ சிஎம் இருந்திருக்காங்களா? அப்பெல்லாம் ஆக்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் சிஎம் ஆகும்போது கம்ப்ளீட்டாக என்னை அவாய்ட் பண்ணியாச்சு. ஒரு கிரேடுக்கு வந்துட்டாங்க, கிரேடில் வந்து கம்மியாக எடுக்கக்கூடாதுன்றதுக்காக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களே உங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம். ஓகே, அம்மா யாருன்றதை நீங்கள் கிளைம் பண்ணிட்டீங்க, அப்பா யாருன்னு கிளைம் பண்ணிட்டீங்களா? அவங்க எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அவங்க அவாய்ட் ஆகி போயிட்டாங்க. இப்படியெல்லாம் சில கதைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது, ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு தெரியும் இதெல்லாம். நானே குழந்தை, எனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? இப்போ உங்களை மாதிரி பல பேர் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னுடைய அம்மான்னு சொல்லிட்டு பல பேர் கிளைம் பண்ணிட்டு வராங்கல்ல, ஸோ அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நான் ஆல்ரெடி இது சொல்லியிருக்கேன். இப்போ அமிர்தான் வந்தாங்க, அவங்க வந்து ரிலேட்டிவ் பொண்ணு தான். தீபான்னு வந்தாங்க, அவங்க பொண்ணு கிடையாது.
அண்ணனோட பொண்ணு. ம் புரியுதுங்களா? அடுத்தது நான் அதெல்லாம் சொல்லிட்டேனே, ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாம் கிடையாது, நான் தான் சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்காக நின்று அதெல்லாம் ஃபைட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், கிளைம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து கட்சியை வந்து கிளைம் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தீங்க. முன்னாடி வந்து அசட்லாம் வேணாம், எனக்கு கட்சி எங்களோட அம்மாவோட பொண்ணா நான் இருக்கணும், கட்சி எனக்கு வந்து முக்கியமாக அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் அசட்டும் சேர்த்து கிளைம் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்களா, உண்மையா? உண்மைதான். ஏன்னா இப்போ நான் ப்ரூவ் பண்ணணும் இல்லையா நான் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ என்கிட்ட எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்றாங்க. ஸோ எல்லாத்தையும் என் கைக்கு ஒரு மாதிரி பண்ணாதானே அவங்க நம்புவாங்க. அம்மா என்ன சொன்னாங்க, மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ அவங்களுடைய சொத்தையும் நீங்கள் இப்போ டிமாண்ட் பண்ணுறீங்க? டிமாண்டன்ல ஏழைக்காக இப்போ யாரோ சாப்பிட்டு அவங்க கட்சிக்காக அடிச்சுக்கிறது, அந்த லீஃப் அந்த ரெட்டையிலுக்காக அடிச்சுக்கிறது, அப்புறமா வந்து எனக்கு பதவி வேணும், அது வேணும், இது வேணும், காரணம் இல்லாமையே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியும்? அட்லீஸ்ட் எடுத்து ஒரு ஏழைகளுக்காக பண்ணலாம் இல்லை? எங்கள் அம்மா கடைசியாக சதுதான். எனக்கு யாரும் இல்லை, எல்லாம் எனக்கு மக்கள் தான், எல்லாம் மக்களுக்கே சேரணுன்றதுக்காக தான் அந்த வார்த்தையே யூஸ் பண்ணாங்க. என்ன யூஸ் பண்ணாங்க? மக்களால் நான், மக்களுக்காகவே நான், அந்த வார்த்தை வந்து அதுக்காக தான். இப்போ நீங்கள் டிமாண்ட் பண்ணுற ஒரு விஷயம் எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா சாகுற வரைக்கும் செல்வி ஜெயலலிதா அப்படின்னு தான் வந்து அவங்கள வந்து நீங்கள் சொல்கிற எல்லா மக்களுமே அழைச்சாங்க. அவரை பின்பற்றக்கூடிய அனைத்து இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் வரைக்கும் அப்படிதான் கூப்பிட்டுருக்காங்க, செல்வி ஜெயலலிதா. மிக முக்கியமான ஒரு வார்த்தை இல்லைங்களா, செல்வி ஜெயலலிதா. இப்போ நீங்கள் கிளைம் பண்ணுற விஷயத்துக்கும் அந்த வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே எல்லாம் இருக்கு. அப்போ நாளைக்கு வந்து அவங்களுடைய பேரை நீங்கள் களங்கம் விளைவிக்கிற வகையில் தான் வந்து நீங்கள் உங்களுடைய கிளைம் வைக்கிறீங்களா? இல்லைப்பா, ஒரு நாயாக இருந்தால் கூட அது எனக்கு தாயாக இருந்தால் இதுதான் என் தாயின்னு என்னால் சொல்ல முடியும். இவங்க சிஎம் ஆயிருக்காங்க, கிரேட் கம்மி ஆகிடும், இவங்க மக்கள் கொடுத்தாதான் செல்வின்றது அவங்களா ஏற்படுத்திக்கணும். மக்கள் என்ன சொன்னாங்க, செல்வி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஹிஸ்ட்ரி பார்த்தாங்களா? இல்லை. அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னு பார்த்தாங்களா? இல்லை. கொடுத்தாங்க. எங்கள் அம்மா இருக்கிற கிரேடுக்கு அது ஓகே ஆயிடுச்சு. ஸோ அது அந்த செல்வின்றது வந்து கெடுத்துடக்கூடாது, கிரேட் கம்மியாயிடும்ட்டு என்ன டோட்டலி அவாய்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் ஃப்ராங்க். உங்களை அவாய்ட் பண்ற அளவுக்கு ஜெயலலிதா அவங்க வந்து கல்நெஞ்சமா இருந்திருக்காங்களா? இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சிஎம் பதவின்றது யாருக்கு வேணாலும் பதவி கண்ணை மறைச்சிருச்சோ ஒருவேளை அவங்களுக்கு. ஆமா, அதுதான் உண்மை. ஆனால் நீங்க நடிகையா இருக்கும்போதே வந்து நீங்க அவங்களுக்கு வந்து பிறந்திருக்கீங்க. அப்போவாது உங்களை வந்து பார்த்துருக்கலாமே. பார்த்துருக்காங்க, 3 டைம் பார்த்துருக்காங்க. ஒரு வாட்டி சாமுண்டேஸ்வரி, மைசூர் சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அப்போ என்ன வளர்த்தவங்க அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க. அது அப்போதான் எனக்கு வந்து எனக்கு புரியாத வயசாக இருந்தால் கூட இது அம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு நல்லா இது வந்து உங்களுக்கு எந்த வயசுல வந்து இவங்க தான் நம்ம அம்மா அப்படின்றது தெரிய வந்துச்சு? 10 வருஷம். அப்பவே இவங்க தான் எங்க அம்மா அங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா? நீங்க இவங்க தான் அம்மான்னு தெரியும் போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இங்க அவங்களுக்கு சண்டை சச்சரவெல்லாம் போயிட்டு இருந்துச்சு, ஆக்ட்ரஸா இருந்தாங்க. அந்த அரசியலுக்கு வர இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு எனக்கு. ஸோ எதன் அடிப்படையில் வந்து இப்போ நீங்க தான் ஜெயலலிதா அவர்களுடைய பொண்ணு நாங்கள் ஏற்றுக்க முடியும்? அது கொஞ்ச நாள் பாருங்க, நாங்க டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் சுப்ரீம் கோர்ட் முடிவு போயிருக்குல்ல. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க ஒத்துக்கிறீங்க நீங்க? ஆமா. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கிளைம் பண்ணுறீங்க, உங்களை யாருமே தமிழ்நாட்டில் கண்டுக்க மாட்டாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டுக்கிட்டு கண்டிக்காம போட்டுப்பா, நான் அவங்களோட டாட்டர் தான், அது என்னோட அம்மா தான். இப்போ நீங்கள் கிளைம் பண்ணுற எந்த விஷயமும் உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக உங்களுடைய அம்மா என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதா அவருடைய கட்சியவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எடப்பாடி அவர்கள் கைப்பற்றி வச்சிருக்காங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து என் கட்சின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்ட ஒரு பக்கம் வந்து போர்க்கொடி தூக்கிட்டு இருக்காரு. தினகரன், சசிகலா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து என்ன அவங்களுடைய நிலைப்பாடுன்றது தற்போது வந்து இப்போ 2 சீட்டுக்காக தினகரன் அவர்கள் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிட்டாங்க. சசிகலா மேடம் வந்து அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து லைட்டாக தள்ளி நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, பின்னாடி இருந்து யாரும் உங்களை ஏற்கிறாங்களா அந்த நேரத்தில்? வந்து யாருமே இல்லைப்பா, நானா ஸ்டெப் எடுத்தது. இவங்க வந்து நான் அவங்களோட ரத்த வாரிசுன்றது உண்மை, எல்லாரும் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அவங்க ஏன் சொல்லாமல் இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஓகே, 1. 2வது வந்து இவங்க 4ஆ பிரிஞ்சும் போதே நான் வந்து அம்மா சமாதிக்கு போயிட்டு நான் சொன்னேன், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யார்கிட்ட சொன்னீங்க? நான் மீடியா மூலமா தான் சொன்னேன். இல்ல நீங்க வேற பேசுனீங்களா? மீடியா கூப்பிட்டு தான் நான் பேசினேன். மீடியா கூப்பிட்டு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, 4ஆ செதுரு இருக்கு, எல்லாம் ஒன்றும் சேர்ந்து செயல்படுத்திங்கன்னா நான் டாக்டரா இருக்கேன், நான் டாக்டரா இருந்துட்டு ஃபேமிலியா நான் போயிட்டு போறேன், அனாவசியமா என்னை இறக்காதீங்க இப்படின்னு எல்லாம் சொல்லும் போது ஏன் சைலண்டா வயலண்டா இருந்தாங்க? அப்போ எனக்கு கேட்டிருக்கல, நீ யாருமா, எதுக்காகமா இப்படி பண்றேன்னு. 4 இயர்ஸ்லேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
அப்புறம் அதான் உங்களை கண்டுக்கவே இல்லை அவங்க. அதான் நான் சொல்றேன், உங்களை கண்டுக்கவே இல்லை அவங்க. நீங்க இவ்வளவு கிளைம் பண்றீங்க, இவ்வளவு விஷயங்கள் பேசுறீங்க, அவங்க சைடுல ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரல. ஒரு உண்மை இருந்துச்சுன்னா அது கண்டுக்க மாட்டாங்க. ம். இப்போ அமிர்தா வந்து அது பொய்யன்னு சொன்னா பொய் சொன்னாதான் பொதுவா, பொய் சொன்னா கோவம் வந்துடும் எல்லாத்துக்குமே வந்து பொதுவா. இப்போ உண்மையை நீங்க வந்து சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையை சொல்றீங்க அப்படின்ற பட்சத்துல கூட அவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க உங்களை வந்து. சரி, நீங்க ஒரு பொருட்டாவே உங்களை எடுத்துக்க மாட்டாங்களே, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அது பாருங்க, இப்போ அமிர்தா வந்தா, அமிர்தா இப்போ நீங்க போயஸ் கார்டனுக்குள்ள போக முடியுமா உங்களால? கண்டிப்பா போய் முடியும். அதனால தானே சுப்ரீம் கோர்ட் முடியும் போயிருக்கேன் நானு. இல்ல, சுப்ரீம் கோர்ட் போயிருக்கீங்க, போயஸ் கார்டனுக்குள்ள போக முடியுமா? போக முடியும். எப்போ போவீங்க? என்னோட கேஸ் வரும்போது நான் போவேன். இல்லை, உங்களை போக விட்டுருவாங்களா? ஏன் விட மாட்டேன்றீங்களா? ஜென்ரலாக போக விட்டுருவாங்களா உங்களை? ஏன் விட மாட்டேன்றீங்களா நீங்க? நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் சிஎம் ஆனதுக்கப்புறம் என்னைக்காவது வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா அவங்கள? பார்த்துருக்கேனே. எப்போ பார்த்துருக்கீங்க? ஒரு வாட்டி போயஸ் கார்டனில் அவங்க இந்த ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ட்ரீட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஓகே. அப்போ ஒன் டைம்ஸ் பார்த்தேன். அப்புறம் இல்லை, பார்க்குறது வந்து இப்போ நான் கூட அவங்க ரோட்டில் போகிறப்ப பார்த்துருந்துருக்கலாம், எங்கேயா மீட்டிங்கில் பார்த்துருந்துருக்கலாம், வீட்டுக்குள்ளே பார்த்துருந்துருக்கலாம். அதாவது உங்களை வந்து அவங்க நீங்கள் தான் அவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சு பார்த்துருக்காங்களா? ஆமாம். உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா? என்ன பேசுனாங்க இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. அவ்வளோதான். மேலே போனோம். சரி, இப்போ ஏன் இங்கே வந்தேன், கிளம்பு, அவ்வளோதான். பாசம் உங்க மேலே பாசமே இல்லை? இல்லை. அப்போ எப்படி இருந்துச்சு உங்கள் மனசு? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அம்மா அது ஒன்றும் தப்பு இல்லைல்ல, அம்மா வந்து சிஎம் ஆயிருக்காங்க. சரி, இல்ல சிஎம் இருந்தாலும் வந்து மகளுக்கு அம்மா தானே, ஊருக்கே தமிழ்நாட்டுக்கே அம்மா. அவங்க தமிழ்நாட்டுக்கே அம்மா தான், எனக்கும் அம்மா தான். 6 கோடி மக்கள்ல நானும் ஒருத்தி தான். அது என் தாயானாலும் நான் விட்டு கொடுத்தாகணும், எல்லாருக்கும் எங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எனக்கும் சில இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. சரி, அது அப்பவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னொரு வாட்டி இங்க வரக்கூடாது. அவங்கள ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதெல்லாம் வந்து எதாவது மீட் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை முறை? ஒரு உங்களுக்கு 42 வயசு ஆயிருக்குன்னு சொல்றீங்க, அவங்க 38 வயது வரைக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அடிக்கடிக்கு போய் எல்லாம் மீட் பண்ண முடியாது. நாட் அலவுடு. அங்க ஒருத்தர் அவங்க பெத்த மகளுக்குமே இந்த நிலைமை தானா? ஆமா, எல்லாருக்கும் தான். அவங்க டிசிஷன் தான், அவங்களோட கண்டிஷன், அவங்க டிசிஷன் யாருமே லிமிட் தாண்டவே முடியாது. அவ்வளவுதான். சசிகலா அவர்களை மீட் பண்ணிருக்கீங்களா என்னைக்காவது? இல்ல, அவங்கள பார்த்ததும் இல்லை, நான் மீட் பண்ணதும் இல்லை. இல்லை, நீங்க மீட் பண்ற நேரங்கள்ல கூட சசிகலா கூட இருக்க மாட்டாங்களா? ஏன்னா 2 பேருமே இணை பெரியா தோழிகள். இப்போ பாருங்க, இப்போ நானாகட்டும், எங்க அமிர்தா ஆகட்டும், எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் அம்மா மீட் பண்ணும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. ஓ, அந்த டைம்ல தான். அப்புறம் ரகசியமாவே இந்த உறவுகள் இருக்கும். கேட்டா உயிருக்கு பிரச்சனை இருக்கு, நீ வராது அப்படின்னு எல்லாம் சொல்லி. உங்க உயிருக்கா? சரி சரி. உன்னை மறைச்சு வச்சு வளர்த்தது எதுக்கு? நீயும் என்ன மாதிரி எல்லாம் ஆகணும். சினிமா படம் மாதிரி இருக்கு நீங்க சொல்றது எல்லாமே. எனக்கு அப்படியே நீங்க கேட்கும் போது ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருக்கு. டெஃபினட்டா இது அப்படிதான் இருக்கும். என்ன மாதிரியான மிரட்டல் எல்லாம் உங்களுக்கு வருது? அப்படி இப்போ வருது மிரட்டல் எல்லாம் வருதா, இல்ல அப்போ வந்துச்சா? வந்துட்டு தான் இருக்கு, அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கு. அம்மா பொண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாம் வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இறுதி சடங்குலையாவது வந்து பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? தோணுச்சு. வந்தீங்களா? கடைசியா அம்மா முகத்தை ஒரு முறையா பார்த்துருந்துருக்கலாமே. வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கும் போது ஃபர்ஸ்ட் தீபக் போய் பார்த்துட்டு வந்தேன். ஓகே. செகண்ட் நான் போனேன். அப்போ எங்கள் அம்மா ஓரளவுக்கு ஓகே தான். அதுக்கப்புறம் யாருமே இல்லை, யாருமே அலோடே பண்ணலை. நீங்கள் போய் பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது? ஆமாம். ஓ, அப்போ உங்கள்கிட்ட பேசினாங்களா? என்ன கண்டிஷனில் இருந்தாங்க அப்போ? அப்போ வந்து ஃபீவர், ஐ ஃபீவர் தான். கால் ஃபுல்லாக இங்கே முடியும் இன்ஃபெக்ஷன் ஆகி அது ரொம்ப இதாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். ஓகே, சொல்லுங்க. நான் கண்ணில் பார்த்தது மட்டும் சொல்கிறேன். இல்லை, இந்த இட்லி சாப்பிட்ட கதை மாதிரி ஆயிடக்கூடாது, அது மாதிரி. அப்படியெல்லாம் நான் வந்து 2 இட்லி சாப்பிட்டாங்க, ஆக்சிஜன் போட்டிருந்தாங்க. இங்கே கூப்பிட்டு வந்தது அவர் ஆஃபீஸர், அவர் பேரெல்லாம் வேணாம், கூட்டிகிட்டு போய் காமிச்சாரு. இப்படி என்னாங்க, கையை பிடிச்சாங்க, அழுந்தாங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் ஆஷா மம்மி அந்த ஃபீலிங் வந்துருச்சு. கடைசி நேரத்தில் கை காட்டாமல் போகிறோமேன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பேசும்போது கூட உங்க கண்ணு கலங்குற மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமாம். அப்புறம் வந்து கால் வந்து ரைட் லெக் வந்து ஃபுல்லாக சுகர்னால இங்கே முடியும் ஃபுல்லாக போயிடுச்சு. இல்லை, அப்போலோல இருக்கும்போது சிசிடிவி இஷ்யூஸ் இருந்துச்சு, யாரையுமே அலோவ் பண்ணல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் சொன்னாங்க. நான் சொல்லணும், நான் போயிட்டு பார்த்துட்டு என்ன வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கே ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு. யார் அலோவ் பண்ணது, எப்படி வந்துச்சு அந்த பொண்ணு, எங்கே இருந்துச்சு, எங்கே போயிட்டா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் எவிடன்ஸ் ஃபுல்லாக உடைச்சி எடுத்துட்டாங்க. அது யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்றது மட்டும் எனக்கு தெரியல. அப்போது நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வந்துட்டு போகிற காலகட்டத்தில் வந்து யார் யாரெல்லாம் அம்மா கூட இருந்திருப்பாங்க, நீங்கள் அப்போல்லாம் பார்க்கும்போது
அப்பயும் பாசம் காட்டலன்னு சொல்றீங்க. அப்போ வந்து கூட பார்த்தது இல்லையா நீங்க? பொதுவாக சின்ன வயசுல பார்த்ததே இல்லையா அவங்களும் கேட்குறேன். இல்லை, சின்ன வயசில் ஒரு ப்ரோக்ராமில் கூட்டிகிட்டு போயிட்டு அது ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு என்கிட்ட. அப்போ ஒரு வாட்டி அப்போ ஆக்ட்ரஸ் ஒல்லியாக இருப்பாங்க. அப்போ ஒரு வாட்டி இப்படி புடவை பிடிச்சிட்டு இது எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கேன். அது ஒரு ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. என்ன காரணம் இருக்கு? உங்களை மகள் இல்லைன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க லவ் ஃபெயிலியர் தான்ப்பா, வேற ஒன்றும் இல்லை. ஓ, அவங்க ஏமாற்றப்பட்டாங்களா? அதனால தான் என்னை டோட்டலி அவாய்ட் பண்ணிட்டேன். திருமணம் ஆகலை அவங்களுக்கு? ஆகலை. அப்போ வந்து அப்போ அவங்க செல்வி தானே. திருமணம் அப்படி வரீங்க. சரி. அப்போ அவங்க செல்வி தானே. திருமணம் ஆகாம ஏமாந்துட்டாங்க, என்ன பெத்திக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க செல்வி தானே. ஒரு கல்யாணம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். தத்து எடுத்து வளர்த்து கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க. பெற்றெடுத்த மகளுக்கு வந்து இப்படி பாரபட்சம் பார்த்துட்டாங்களான்ற மாதிரி தான் ஃபீலிங் இருந்திருக்காங்க? இல்லை இல்லை, அந்த கல்யாணத்துக்கு எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் 1 lakhல எனக்கு ஒரு சாரி கிஃப்ட் பண்ணாங்க. உங்க கல்யாணத்துக்கா? என்ன கல்யாணத்துக்கு இல்லை, அவங்க கல்யாணம். அந்த கல்யாணத்தை உங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணாங்க? என் கல்யாணத்துக்கு அவங்க. உங்க கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களா? நான் கல்யாணம் இப்போதானே எனக்கு நடந்துச்சு. சரி சரி சரி. இல்லை உங்க கல்யாணத்துக்கு அம்மா இருக்க முடியாது, கல்யாணமே இல்லை எனக்கு. உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அந்த கல்யாணத்துக்கு? இன்வைட் பண்ணல, கிஃப்ட் அந்த இதெல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அவ்வளோதான். எல்லாருக்கும் அனுப்பிச்சாங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அம்மா நமக்கு வந்து இல்லாம யாரையோ தத்து எடுத்து யாருக்கும் கல்யாணம். அம்மா மேல எந்த தப்பும் இல்லை, கூட இருக்கிறவங்க மேல தப்பு. யாரு மேல தப்பு டிமாண்ட் பண்றீங்க? டிமாண்ட்னா சசிகலா மேல சொல்லலாம். என்ன விஷயம்? என்ன பண்ணாங்க? என்னன்னா எங்க ஃபேமிலிய வந்து ஒட்டு மொத்தமா ஒதுக்கி வச்சது எனக்கு பிடிக்கல. ஓகே. அவங்க மேல எந்த தப்பு இல்லை. எங்க அம்மா பாதிக்கப்பட்டாங்க, கூட இருந்தாங்க, தாயா இருந்தாங்க, அக்காவா இருந்தாங்க, எல்லாத்துலயும் இருந்தாங்க. எங்களையும் கொஞ்சம் அலோட் பண்ணிருக்கலாம். என்ன காரணமா இருக்கும் தெரியலப்பா, அது மட்டும் எனக்கு தெரியல. இல்ல எங்க அம்மா சொல்லி அவங்க அவாய்ட் பண்ணாங்களா, இல்ல அவங்களே அவாய்ட் பண்ணாங்களான்றது தெரியல. இல்ல அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல? அம்மா அவ்வளவு கல்யாணக்காரங்களா? சரி, அப்படி எல்லாம் கிடையாது. எங்க அம்மா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்க ஒரு சாஃப்டர் ஸ்வீட். உங்க மனசு வந்து ஒரு பூ மாதிரி, யாரையும் அவாய்ட் பண்ற அதெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கோவம் வந்தா எது இருக்குதோ அது. கோவம் உங்கள்கிட்ட காட்டியிருக்காங்களா ஏதாவது? இல்ல பையன் கிட்ட ஒன்றும் காட்டி. எல்லாமே ஸ்டோரி தான். இப்போ அதாவது ஸ்டோரினா இப்போ நாங்க வந்து கேட்டிருப்போம்ல, பல கதைகள் வெளியே சொல்லியிருப்பாங்க. அது நீங்களும் உங்க அம்மா பத்தி ஸ்டோரி கேட்டிருக்கீங்க. ஒரு வாட்டி மட்டும் எனக்கு வார்னிங் பண்ணாங்க. ஃபோன் பிரைவேட் நம்பர்னு சொல்லி வந்துச்சு. போனும்போது நீ தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்க, யார் கூப்பிட்டாலும் இங்க வந்துருவியா, யார் இது பண்ணாலும் இது வந்து பி கேர்ஃபுல்லா இரு. நான் எதுக்காக உன்னை மறைச்சு வளர்க்குறேன்னு உனக்கு தெரியுமா, என்னோட சுச்சுவேஷன் உனக்கு வந்துடக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி எனக்கு ஒரு வாட்டி மிரட்டினாங்க அம்மா. அதோட நான் சைலண்ட் ஆயிட்டேன். அவ்வளவுதான். ஒரே மிரட்டல் அவ்வளவுதான். மீதி இப்போ டெல்லிக்கு போனீங்களே, வேற யாரையும் பெரிய ஆட்கள் யாரும் மீட் பண்ணீங்களா? யாரும் மீட் பண்ணலப்பா. யாரும் எதுக்கு மீட் பண்ண? அவங்களால இங்கே யாரும் நம்மளை கண்டுக்கிறது கிடையாது. ஸோ மேலே முறையிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. இன்றைக்கி அவங்கள சூழ்நிலைகளுக்கு வந்து உங்களை பயன்படுத்திக்கலாமே, அப்படிதான் சொல்கிறாங்க வெளியே. உங்களை யாரோ தூண்டி விட்டு தான் நீங்கள் இதெல்லாம் வந்து? இல்லை இல்லை, ப்ராமிஸா இல்லை. அந்த மாதிரியெல்லாம் யாரும் என்னை தூண்டி விடல. எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க, அது ஒரு காரணத்துக்காக தான். இப்போ வந்து ஏஎம்எம்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, ஓகே, டிடிவி தினகரன் வந்து அம்மா பேர் கட்சி நல்லா இது பண்ணுறாங்க, நல்லபடியாக நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது நானும் விஐபியாக போயிருக்கேன். இப்போ அவங்க ரன் பண்ணாமல் எங்கே போயிருக்காங்கன்னு தெரியுதுல்ல. அம்மா பேர் சொல்லிட்டு அங்கெல்லாம் போகக்கூடாது இல்லை. நீங்க ரெட்டையிலை சின்ன இருக்கக்கூடிய எடப்பாடி அப்படியே போய் சேர்ந்துருக்கலாமே, நீங்க அவங்க கூட சேர்ந்து கட்சியை வளர்த்து வந்திருக்கலாமே. அதுதான் ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணல. இப்போ என்னோட சிம்பிள் கேட்க போகும்போது இது சொல்றாங்க எனக்கு, உங்க கட்சியே இருக்கு மேடம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரெட்டை இலையை வந்து நீங்க கைப்பற்றுறதுக்கு முயற்சி பண்றீங்க. 2026ல ரெட்டை இலைக்கு சொந்தக்காரங்க நீங்க தான். மேபி இருக்கலாம், தைரியமா சொல்லலாமே நீங்க. ஆமா இருக்கலாம். அது உங்க அம்மா வாரிசு அரசியல் எல்லா கட்சியிலயும் இருக்கு, உங்க கட்சியில இருந்தா என்ன தப்பு இருக்கு? அம்மாவுடைய கட்சி உங்ககிட்ட வர என்ன தப்பு இருக்கு? தப்பே இல்ல, தப்பே இல்ல. அப்போ 2026ல டெஃபினட்டா என்ன பண்ணலாம்? வின் பண்ணிடலாம். 26ல ரெட்டை இலை சொல்லுங்க. நீங்க சொல்ல மாட்டீங்க, கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கீங்க. சொல்றேனே, சொல்லுங்க. அதான் எதை வெயிட் பண்றோம். ரெட்டை இலக்கை எடுத்து எங்க அம்மா கட்சியை நான் நடத்த போறது உண்மை. அப்ப எடப்பாடியார் என்ன பண்ணுவாரு? என்னமோ பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது. நீங்க தான் சொல்லணும், அவர் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க. ஐயோ, நானெல்லாம் ஒன்றும் பண்ணலப்பா. இப்போ உங்க கட்சி, இப்போ நீங்க தான் இப்போ பொதுச் செயலாளர் நீங்க ஆயிருவீங்க. அதிமுகவுக்கு வந்து பொதுச் செயலாளர் வந்து பிரேமா என்கின்ற ஜெயலட்சுமி, நீங்க தான் வந்து அதிமுகவோட பொதுச் செயலாளர். அப்ப அவர் எடப்பாடி அவருடைய நிலைமை என்ன? எனக்கு தெரியல. அவங்களுக்கு மேல கொடைநாடு மேட்ரு அது இதெல்லாம் இருக்கு, அதான் அதெல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அது பார்த்துப்பாங்க. கொடைநாடுக்கெல்லாம் போயிருக்கீங்களா நீங்க? இல்லப்பா,
போனதில்லை. ஸோ அப்போ எடப்பாடி நிலைமை வந்து கொடநாடு விஷயமும் நீங்கள் செக் வைக்க போறீங்க அடுத்து. சே நானெல்லாம் வைக்கிறது இல்லை. நான் எங்க வைக்கணும்? நான் ஏன் வைக்கணும்? தானே வெளியில வரப்போது தானே வைக்க போறாங்க. இப்போ நீங்கள் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க. இப்போ இந்த நான் எந்த ட்விஸ்ட்டும் வைக்கல. நான் இருக்க ஃப்ராங்கா உங்ககிட்ட நான் சொல்லுங்க. என்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. ஓ, இந்த காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து அப்படியே அம்மாவுடைய காஸ்டியூம்ஸ் தான் நெத்தியில போட்டு எல்லாமே வச்சிருக்கீங்க. இது எப்போ இருந்து போட ஆரம்பிச்சீங்க, ஃபாலோ பண்ணீங்க? அப்படி இல்ல, இது இயல்பாவே நாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம். நாங்க எல்லாம் நீங்க இயல்பாவேன்றது வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். எப்போ இருந்து நீங்க ஆரம்பிச்சீங்க இந்த விஷயம்? இல்ல, உண்மைதான். எப்பவுமே காட்டன் சரி இந்த மாதிரி எல்லாம் அம்மா பார்த்து போட்டு வச்சுக்கிறது, அம்மா மழைப்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருப்பப்போ. சரி சரி. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட போய் நின்னா இந்த இந்த இதுல உணர்றாங்க அவங்க. இது வந்து உண்மையிலேயே அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ்ஸா இல்ல நீங்க வாங்கிட்டு போட்டுருக்கீங்க? என்கிட்ட ரெண்டு அவங்க பயன்படுத்துறது இருக்கு. இதுல இன்னொரு கிரீனு, இது நான் வாங்கினது. ஓ, இது அவங்கது இருக்கு. இப்போ இந்த வடிவேல் சொல்ற மாதிரி அதே டெய்லர் அதே ஸ்டிச்சிங் அப்படி இல்ல? அப்படியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அம்மாது இருக்கு, அம்மாது இருக்கு. இது நான் வாங்கினது அதே மாதிரி. அம்மா அப்போ தெரியுமா? நீங்க யாருன்றது தெரியுமா? தெரியும். அங்க இருக்கக்கூடிய பிரபலங்களுக்கு யாருக்கா தெரியுமா? நீங்க ஒரு ரகசியமான விஷயங்கள் யாருக்கா தெரியுமா? நான் வந்து என்னை வளர்த்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு முக்கியமான அவங்களோட தம்பி, அவர் பேர் வேணாம், அவரோட தம்பி வீட்டில் தான் நான் வளர்த்தேன். நல்லா பாதுகாப்பாக வளர்த்தாங்க. அது அம்மா டைரக்ஷன் தான் எல்லாமே. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? பொதுவாக தெரியும். யாருக்கு தெரியும்? பேர் வேணாம்னு சொல்லிட்டேன். பேர் தெரியும்னு சொல்லிருக்கீங்க பல இடங்கள், நீங்களே சொல்லியிருக்கீங்களே. தெரியும் சொல்லிருக்கீங்க. இல்லை, பேர் வேணாம்னு சொல்லிட்டாங்க. வேணாம், அவங்க வந்து இனிமேல் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அவங்க? ஆமாம். சரி சரி. சித்தியை பார்க்க முயற்சி பண்ணீங்க? எந்த சித்தி? எந்த சித்தி? எல்லாருமே சின்னம்மான்னு கூப்பிட்றாங்களே, அப்போ அவங்க சித்தி தானே அவங்க உங்களுக்கு? எனக்கு சித்தி எல்லாம் கிடையாது, அவங்க சின்னம்மா தான். சின்னம்மா நான் பார்த்தது இல்லப்பா, நான் பார்த்ததில்லை. நான் முயற்சியும் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு வேணும்னு சொன்னா வந்து பார்க்கட்டும். என்கிட்ட உங்களுக்கு சொத்து எல்லாம் வேணும் அப்படின்ற டிமாண்ட் பண்ற பட்சத்துல வந்து நீங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த நான் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நான் கோர்ட் மூலியமா போறேன். எதுனாலும் லீகலா போய்க்கலாம், அவ்வளவுதான். இப்போ அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்களே, நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? நம்மள யாருமே கண்டுக்க மாட்டாங்க நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் என்னோட நியூஸ், என்னோட இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறதெல்லாம் அவங்க வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களை ரீச் பண்றதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க நேரம். சரி, அப்படி இல்ல, எப்படி அவாய்ட் ஆயிட்டு ஓடுறதுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஓ, உங்ககிட்ட இருந்து விலகி போறதுக்கு நேரம் அவங்களுக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அவங்களுக்கு சொல்ல வரீங்களா? மேபி இருக்கலாம். ஓகே, உங்களோட பேச்சுக்கள் நீங்க சொல்ற விஷயங்கள்னால அவங்க பயத்துல இருக்கலாம். இந்நேரம் சொல்ல முடியாது. ரெட்டை இலை சின்னம் வந்து 2026 நீங்க தான் அதுக்கு வந்து பொதுச் செயலாளர்னு சொல்லும்போது அதுவே ஒருத்தருக்கு பயத்தை கிளப்பியிருக்கும் நேரம். ஆமா, பொறுத்திருந்து தான் பார்க்கலான்றீங்களா? ஆமா, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அம்மாவை பத்தி நீங்க சொல்லும்பொழுது இப்படி சொல்ற விஷயங்களே வெளியே வருது. நம்ம குடும்பத்தோட பிரச்சனைகள் வெளியே வருது. தன் தாயை வந்து இப்போ நீங்க சொல்ற விஷயங்கள் பார்த்தா ரொம்ப கொச்சையா பேசுற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. கொச்சையா இது உண்மைதான், இதெல்லாம் உண்மைதான். அவங்க இல்ல, உங்களுடைய பிறப்பே நீங்க அப்படிதான் கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த இடத்துல. ஆமா, அதுதான் சொல்ல முடியும். நானு வேற என்ன சொல்ல முடியும்? தளபதி படம் பார்த்த மாதிரி இருக்கு மேடம் நீங்க சொல்றது. கல்யாணம் ஆகாம பெத்துக்கிட்டதுனாலதான் என்ன இந்த மாதிரி இந்த இதுல இருக்கு வச்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்படி உங்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அவர் தானே? அப்படி கிடையாது. வேற யாரு மேடம்? அவங்க பண்ண லவ், அவங்க பண்ண காதல். அம்மாவோட அம்மா பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தான் பொண்ணுக்கு டேமேஜ் ஆயிடும், லைஃப் நல்லா இருக்கும், இந்த குழந்தைனால என் பொண்ணு வாழ்க்கை சினிமா இருந்தனால மார்க்கெட் போயிடும் சொல்லிட்டு யோசிச்சுட்டாங்களோ? மேபி இருக்கலாம். அப்போ வந்து மார்க்கெட் டிமாண்ட்னால பணம் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கும் அந்த இடத்துல. பணம் உங்க வாழ்க்கையிலையும் விளையாண்டுருச்சா? விளையாண்டு. எப்படி இது மனசுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்ற உங்க நிலைமை உண்மையா பொய்யான்றது தெரியல எனக்கு. ஆனா கேட்கும் போது உண்மையில எனக்கு மனசு கலங்குது. எனக்கு கலங்குது. உங்களை பார்க்கும்போது, நீங்க உங்க கண்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே மனசு கலங்குது. ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கூட நீங்க வந்து காட்டி வந்திருக்கலாமே. இப்போ நான் 4 இயர்ஸா நான் சொல்லிட்டே இருக்கிறேன், எடுக்கணுமா வேண்டாமா, சாம்பிள் இல்லை, அது இல்லை, இது இல்லை. அப்போ சரி, இதெல்லாம் எங்கள் அம்மா கொடுத்தா கிஃப்ட்னா அதுவும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அப்போ நான் வேற என்ன பண்ணுறது? இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் இருக்காங்க? நீங்கள் எப்படி தைரியமாக வாரீங்க வெளியே? யாருமே எனக்கு சப்போர்ட் இல்லை, நான் சிங்கிள் தான். இல்லை, அம்மா இறக்குறது வரைக்கும் திருமணம் பண்ணாமல் இருந்திருக்கேன்னு சொன்னீங்க. அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? அது வேற யாரும் அந்த டயத்தில் நீங்கள் என்ன பிரச்சனைகள் இருந்தது உங்களுக்கு? இப்போ எனக்கு அவர் ஒரு கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்களுக்கு கூட இருந்தேன் நான் கொஞ்ச நாள். கல்யாணம் எல்லாம் இல்லை, அம்மா பயந்து கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல, நல்லா பார்த்துக்கிட்டாரு. அம்மா சொல்றது, அம்மா ஒரு வீடு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு, பல்லாவரத்தில் இருக்கு. அது யாரு? ஜெயலலிதா அம்மா கொடுத்த வீடு அது?
அவங்க கிட்ட கொடுத்து இது டாக்டர் கொடுங்கன்ட்டு அப்பவே கொடுத்துட்டாங்களாம். சரி சரி. அந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் இப்போ. அதில் வந்து அவங்களுக்கு கூட இருக்கும்போது அவங்க இப்போ கொரோனால இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இறந்துட்டாங்க. அப்புறம் நான் வந்து வேற வழி இல்லை எனக்கு. ஒரு பக்கம் இவங்க அரசியல் தொல்லை, ஒரு பக்கம் கட்சிக்கு வர அவங்க வந்து அவங்க கூட தான் நீங்க வளர்ந்துருக்கீங்க. ஓகே ஓகே. திருமணம் ஆகாம. ஓகே அப்படி. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் வந்து எனக்கு கல்யாணம், இவர் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு தான் இவர். அன்பு பார்த்துப்பியான்னு எப்போ சொல்லியிருந்தாங்க. சரி. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது, மறுபடியும் அந்த என்ன சொல்கிறது எல்லாம் கெட்ட ரீதியாக பேசிடக்கூடாது வந்துட்டு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் நடத்தாங்க. உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்கும்? எனக்கு சொத்துலாம் இல்லைப்பா. அம்மா எவ்வளோ சொத்து கொடுத்துருப்பாங்க? ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. உங்கள் வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஒரு சில குடோனெல்லாம் கட்டி வாடகை விட்டுருக்கோம். அது கட்சி செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? அதில் தான் எடுக்கிறோம். அதான் எவ்வளோ வருமானம் கட்சி நடத்துறதுன்னா சும்மா தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் வந்து வேட்பாளர்களை நியமனம் செய்யணும், போட்டி போடணும், பேம்ப்ளெட் அடிக்கணும், ப்ரௌச்சர்ஸ் அடிக்கணும். இப்போ எனக்கு யாரும் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. நாங்களே நிற்கிறோம், உங்கள் பேரில் அம்மாக்காக நாங்களே நிற்கிறோம், நாங்களே செலவு பண்ணி. வேட்பாளர்லாம் இருக்காங்க உங்களுக்கு? இருக்காங்க. எப்படி எத்தனை வேட்பாளர் இருக்காங்க இன்னைக்கு? நிறைய இருக்காங்க. 40 தொகுதியிலும் வேட்பாளர், பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் வேட்பாளர் இருக்காங்களா? இருக்காங்க. என்னங்க தினகரன் சாரே வந்து 2 போதும்னு சொல்லிட்டு ஒன்று போதும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் 40 இருக்காங்கப்பா. எனக்கு இருக்காங்க, நிற்கிறேன்னு சொல்கிறேன். 40 பேர் இருப்பாங்க. 40 தொகுதியிலும் ஆள் இருக்காங்க கேட்குறேன். 40 தொகுதியிலையும் ஆள் இருக்காங்க. நான் நிற்கிறேன்னு சொல்லி 40 ஊர்லேயும் ஆள் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு யார் ஓட்டு போடுவா? அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க? டெபாசிட் வாங்குவீங்களா? வாங்கிடுவோம். எப்படி திரும்ப வாங்கிடுவீங்களா? வாங்கிடுவோம். உங்கள் டெபாசிட் திரும்ப வாங்கிடலான்னு நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இருக்கு. இப்போ வெற்றி பெறும் நம்பிக்கை இல்லை? வெற்றியே பெறுவோம். வெற்றி பெறுவீங்களா, டெபாசிட் திரும்ப வாங்குவீங்களா? ரெண்டுமே வாங்கிடுவீங்க. ஆமாம். சரி மேம், வாழ்த்துக்கள் மேம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக வந்து பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.